இங்க லவர்ஸ் ரொம்பவும் சந்தோஷமா பீச்ல அவங்க அம்மா அப்பா கால் பண்றத கூட எடுக்காம விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் தூரம் தள்ளி 3 பேர் கண்ணு தெரியாதவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுலயே 2 பேர் இப்பதான் கல்யாணமானவங்க. சோ சபரின்றவர் நீங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருங்க, ஆசிரமத்துல கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப நீல நல்லிக்கு நான் ஒரு கிஃப்ட் தரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அவரோட கழுத்துல கை வைக்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது, கண்ணும் தெரியாது. இப்படி கழுத்துல கையை வச்சுதான் அவன் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு புரியும். பார்த்தா நீல நம்ம ஒய்ஃபுக்கு கொலுசு வாங்கிட்டு வந்திருப்பா. இப்ப கால்ல போறான். அந்த பொண்ணு ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அப்ப பக்கத்துல இருக்க லவர்ஸோ நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்க மீட் பண்ணன்னு சொல்லிட்டு பழைய மெமரிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல இவங்க செல்ஃபி எடுக்கலாம்னு கூப்பிடும்போது இவர் ரொம்பவும் கோவமா இருக்காரு. அண்ட் அள்ளியும் நீலனும் கடல்ல கால் நினைச்சுக்கிட்டே ரொம்பவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயம் குடும்பத்துக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் தப்பான முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப கடலுக்குள்ள போறாங்க. அப்பன்னு பார்த்து நீலன் கத்திட்டு இருக்கான். இவங்களும் அந்த வாய்ஸை கேட்டு கிட்ட போய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அந்த பொண்ணு என் கூட தான் என்னோட மனைவி விளையாடிட்டு இருந்தாங்க, திடீர்னு காணும், எப்படியே தேடி கொடுங்கன்னு சொல்லிட்டு அழுகுறான். அவன் மட்டும் இல்ல நானும் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள குதிக்க போறா. அதை பார்த்த இந்த பொண்ணு செத்துட்டா எல்லாமே மாறிடுவான்னு சொல்லிட்டு கோவத்துல திட்டுறா. அதை கேட்டதுமே தான் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப தூரத்துல அந்த பொண்ணு கரையோரமா மயங்கி விழுந்து கிடந்த பாக்குறாங்க. பார்த்ததுமே போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணு மயங்கிதான் விழுந்திருப்பா. இப்ப நீலன் கூட சேர்த்து வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருக்க குறையெல்லாம் மீறி ரொம்பவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு நன்றின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்த இவங்களுக்கு இவ்வளவு குறையும் வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளால மட்டும் ஏன் வாழ முடியாது? இனிமேல் என்ன ஆனாலும் யார் என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு எதிராகவே நம்ம வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க.